டேய் தூங்காதடா. டேய் தூங்காதடா. அதான் நானும் வந்து தூங்காதடா தூங்காத சொல்லினே இருக்கிறேன். தூங்காத தூங்காத தூங்காத. ஏண்டா தண்ணி அடிச்சிட்டு இருக்க தூங்கிட்டு இருக்க? தூங்காதடா. அப்படியே அப்படியே. ஆடா என்னடா இவன் வேற தூங்காதடா கேட்க மாட்டான் சொல்லினே இருக்கான்ல. ஏய் இவன் கம்முன்னு இருக்க மாட்டான். இனிமே தூங்குவ மாவன. நானும் வந்ததுலேருந்து அட என்னடா டேய். ஏய் பேசாம நான் உனக்கு மொட்டை வச்சிடுறேன். எப்படி தூங்குன்னு பார்த்துட்றேன். தூங்காம இருக்கியா? உக்காரு. நானும் பார்த்துனே இருக்கேன் தூங்கிக்கிட்டே இருக்கேன். ஐயா டேய் எங்க கத்தி வைக்கிறப்ப தூங்கி விழுவுறடா. தம்பி தூங்காதப்பா. சரிண்ணா. டேய் டேய் ஐயோ வரவெல்லாம் இப்படியே இருக்கீங்களேடா. டேய் பயமா இருக்குடா. தூங்காதடா. தம்பி ஒரு டீ வேணா சொல்லட்டுமா? பண்ணா அதெல்லாம் தூங்க மாட்டேண்ணா. ஐயோ ஐயோ டேய் நான் வெட்ட மாதிரில போட. என்னண்ணா தூங்கலண்ணா நானு. தம்பி தூங்க மாட்டேல்ல? இதுக்கு மேல ஏஞ்சி போடா போடா. வரவெல்லாம் இப்படிதான் வரான். ஐயோ இதுக்கப்புறமேட்டு சலூனுக்கு வரப்ப என்ன பண்ணிட்டு வரீங்களோ இல்லையோ தூங்கிட்டு வாங்கடா. சாரி ப்ரோ. நோ ப்ராப்ளம் ப்ரோ. பிரதர் சாரி. நோ ப்ராப்ளம். ப்ரோ சாரி ப்ரோ. நோ ப்ராப்ளம் ப்ரோ. ஐயோ சே ப்ரோ சாரி ப்ரோ. தூங்கிட்டேண்ணா. யா அது நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்தேண்ணா. உடம்பெல்லாம் செம்ம டயர்டாக இருக்குது. இங்கே கொஞ்சம் ஏசி வேறு சில்லுன்னு இருக்கா. ப்ரோ இது என்ன மியூசிக் ப்ரோ? கேட்டவுடனே கண்ணெல்லாம் சொக்குது ப்ரோ. அதெல்லாம் அப்படி தான் ப்ரோ. ப்ரோ நீங்கள் தூங்கினாலும் ஒரு தப்புமே இல்லை ப்ரோ. நோ ப்ராப்ளம். எனக்கு இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் கூட இருக்குது. நீங்கள் வேணா தூங்கிக்கோங்க. 10 மினிட்ஸா? எதுக்கு? 1 hour ஆகிறதுக்கு. 1 hour? புரியல ப்ரோ. ப்ரோ எங்கள் சலூனில் இந்த மாதிரிலாம் தூங்குறவங்களுக்குன்னு ஒரு 1 hourக்கு ஜஸ்ட் 500 rupees தான் சார்ஜ் பண்ணுறோம். 1 hour தூங்குறதுக்கு 500 rupees சார்ஜா? ப்ரோ தூங்குறதுக்குலாம் சார்ஜ் பண்ணுவீங்க? ஆமாம். நீ வீட்டில் தூங்காமல் நீ முடி வெட்டுற கடையில் வந்து தூங்கிட்டு இருந்தீங்கன்னா நீ தூங்கி எந்திரி வைக்க நான் உட்காந்துருப்பானா? நீ உட்காந்து வெட்டினா உன்ட்ட காசு வாங்க போகிறேன். நீ ஏஞ்சி போனா வேற ஒருத்தர் வந்து உட்காந்தானா அவன்கிட்ட காசு வாங்க போகிறேன். இதுக்கு நீ தூங்கிட்டு இருந்தீங்கன்னா நீ தூங்கிட்டு இருக்க டைமில் என் பிஸ்னஸ் என்ன வருது? தலையை காட்டுங்க ப்ரோ. ப்ரோ இருங்க, நான் முடி வெட்டுறதுக்கு எடுத்து வந்த காசே 500 தான். அதில் இப்போ தூங்குறது சொல்லி சார்ஜ் வாங்கிடுவீங்க. அப்புறம் முடி வெட்டுறது என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை ப்ரோ. இந்தாங்க. சரி இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் இருக்கு. வேணா தூங்கிட்டு போங்க. 10 மினிட்ஸா? அப்பா ராசா நான் தூங்குனதே போதும்ப்பா.
இதை எடுத்து விடு, நான் கிளம்புறேன். இருந்தாலும் 500 ரூபாய் அதிகம் தான்டா. வரவெல்லாம் இதே மாதிரியே தூங்கிட்டு காசை குத்துட்டு போனா நல்லா இருக்கும். நமக்கும் வேலை மிச்சம். நெக்ஸ்ட் ஹலோ அண்ணா இப்போ முடி வெட்ட வரலாமாண்ணா? வெட்டலாம் வாப்பா. சரிண்ணா. நோ ஃபோன் பண்ணி முடி வெட்ட வரட்டுமான்னு கேட்டதுக்கு வர சொன்னேன். இங்க இவ்வளவு பேர் உக்காந்து இருக்காங்க. அதனால என்னப்பா, வா தம்பி, லைட்டா தள்ளி உட்காரணும் தம்பி. நோ உக்காரத்துக்கு சொல்லனா 1 hour ஆகும் போல. நான் வீட்டுக்கே போயிட்டு வரேன். டேய் 1 hour எதுக்கு? இவங்களுக்குலாம் முடி வெட்ட தம்பி 5 நிமிஷம் போதும்பா. ஒருத்தருக்கு முடி வெட்டவா? ஒருத்தருக்கு இல்லடா, மொத்தமா 5 நிமிஷம் போதும்னு சொல்றேன். மொத்தமாவா? எப்படி? அதெல்லாம் அப்படிதான். டீ சாப்பிடுவியா? எதுக்கே? சாப்பிடுவியா? சாப்பிடுவேன். சேட்டா தம்பிக்கு ஒரு டீ போடு. நீ டீ சாப்பிட்டு முடியுதுக்குள்ளேயும் இவனுங்க எல்லாத்தையும் நான் முடிச்சிருவேன். போ பார்க்காத போ. டீ சாப்பிட்டது போதும் வாப்பா. எங்க யாருமே காணோம். நோ எங்கடா இங்க இருந்தவங்களா காணோம்? முடி வெட்டிட்டாங்க போயிட்டாங்க. வாப்பா சேட்டா, அப்படியே எனக்கு ஒரு டீ. மச்சான், நம்ம ஏரியாவில் கடையில் வெளியேறாக வந்திருக்கேன். இதோ கொஞ்சம் வெட்டிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன். சரியா? சலூன் நல்லா பெருசாக தான் இருக்கு ப்ரோ. அடுத்து நீங்களா? யா ப்ரோ. ப்ரோ கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வெளியே போகிறேன், நான் வெட்டிக்கிட்டா? ப்ரோ 1.5 hours வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் நீங்க போறேன்னு சொல்றீங்க. 1.5 மணி நேரமாவா? ஒருத்தருக்கு முடி வெட்ட 1.5 மணி நேரம் ஆகுதா? ஐக்கிளா சலூனுக்கு ஃபர்ஸ்ட் டைமா? ஆமாம் ப்ரோ. நான் 1.5 hours சொல்லும் போதே நீ ஷாக் ஆகுறப்பே தெரியுது. இங்க ஒருத்தருக்கு வெட்ட 1.5 hours பத்தாது, 3 hours ஆகும். 3 hours-ஆ? ஏன் தெரியுமா? நம்மளும் காலையிலேருந்து திரும்பி பிளேடை கழட்டி மாட்டோம், ஒருத்தனையுமே காணுமே. நோ ஃபேஷியல் பண்ணுவீங்களா? ஃபேஷியலா பண்ணிக்கலாமா? வாங்க.
ஃபேஷியல் இந்த கடையை பார்த்தா அப்படியே தெரியுது. ஃபேஷியலாம் இல்லை, கிளம்பு கிளம்பு. டேய் கம்முனுடா. தம்பி அவன் சின்ன பையன்ப்பா, அவனுக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது. நம்ம கடையில எல்லாமே இருக்கு, நீங்க வாங்க உட்காருங்க. மாமா கிட்ட வாயா. என்னடா நம்ம கடையில எது மாமா ஃபேஷியல்லாம்? டேய் மாமா பண்ண அந்த பேசியலா, அமைதியா இருந்துட்டு வேடிக்கை மட்டும் பாரு. ப்ரோ வாங்க. சரி ஓகேண்ணே. வாங்க வாங்க வாங்க. சாஞ்சுக்கோங்க நல்லா சாஞ்சுக்கோங்க. முடிஞ்சு பயஞ்சுக்கோப்பா. ஓகேண்ணா. நம்ம மூஞ்சே இது இவ்வளவு வெள்ளையா இருக்கு. சூப்பரா இருக்குடா. ஓகே ஓகே இந்தாண்ணா, மீதி காசு நீயே வச்சுக்கண்ணா. வரேண்ணா. சூப்பர்ப்பா. ஓகே ஓகேப்பா. எப்படி மாமா இவ்வளவு வெள்ளி ஆகிட்ட? அதான்டா, என்னதான் பெரிய பெரிய சலூன்ல என்னென்னமோ கிரீம்லாம் போட்டு ஃபேஷியல்னு சொன்னாலும் நம்ம போற ரோஸ் கிரீம் மாதிரி வரவே வராது. மாமா எனக்கும் அந்த கிரீம் போடு மாமா. அவ்வளவுதானே, வா வந்து உட்காரு. ப்ளீஸ் இட் மேம். ஹேர் கட் பண்ணு. ப்ரோ ஊட்ல இருந்து கஷ்டப்பட்டு வான்னு வந்தா இப்படி காட்சி விடுறீங்க? வாரிட்டு வந்தியா? என்ன மேடம் பண்ணணும்? ஃபேஷியல் இருக்கா? புரியலையே மேடம். ஃபேஷியல் ப்ரோ. என்ன சொல்றாங்க? ப்ரோ ஃபேஷியல் ஃபேஷியல். ஓ ஃபேஷியலா? அதுதான் ஃபேஷியல் தான். ஃபேஷியல் இருக்கா ப்ரோ? இருக்கு இருக்கு. என்னென்ன ஃபேஷியல்லாம் இருக்கு? ஃப்ரம் ஸ்டார்ட் ப்ளீச்சிங் அண்ட் ப்ளீச்சிங்கா? அதெல்லாம் என் வீட்ல நிறைய இருக்குது, வேற சொல்லு ப்ரோ. இல்ல மேடம், வீட்லனா ப்ளீச்சிங் பவுடர் தானே சொல்ற? அதெல்லாம் என் வீட்ல இருக்குது ப்ரோ. வேற நல்ல ஃபேஷியலா சொல்லு. ப்ளீச்சிங் பவுடரா? ஃப்ரூட்ஸ் ஃபேஷியல் மேம். ஃப்ரூட்ஸா? பழம் நம்ம வீட்ல நிறைய இருக்குது, வேற சொல்லு ப்ரோ. ஐயோ, கோல்டன் ஃபேஷியல். தங்கத்துல ஃபேஷியலா? மேடம் கோல்டன் ஃபேஷியல்னா தங்கத்துல இல்ல, அதுவும் ஒரு க்ரீம் தான். அதை போட்டா தங்க மாதிரி கொஞ்சம் அப்படி பளபளன்னு இருப்பீங்க. மின்னுவேன்னு சொல்லுங்க. ஆமா ஆமா. சரி, எவ்வளவு வருது? ஜஸ்ட் 2500 only. எது 2200 ரூபாவா? 500. உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா 500. 500 ரூபா. 2500 ரூபா. ஓகே தான், சீப்பா தான் இருக்கு, பண்ணுங்க. வீட்டு போய் மறுபடியும் வாரிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் இங்க இங்க கண்ணை மூடுங்க மேடம். நீங்க வீட்டுல பண்ற ப்ளீச்சிங் நினைச்சிட்டு இருக்கீங்க, இது அது கிடையாது. ப்ரோ இதுதானா அது? ஐயா மேம். சரி ப்ரோ, முழுசா போட்டு விடுறேன். எது கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கஷ்டப்பட்டு நிக்கிற? மேம் மொத்தமாக நாங்க போட மாட்டோம். அப்புறம் ஒருத்தருக்கு ஒரு பேசியலுக்கு இவ்வளவுதான் நாங்க போடுவோம். என்னது இவ்வளோண்டா? ஆமா மேடம். எங்க அத்தை கூட என்ன ப்ரோ இது இவ்வளோ பெருசா 500 ரூபான்னு இருக்கு? நீ இவ்வளோன்னு போட்டு 2500 ரூபான்ற? மேடம் நான் மட்டும் இல்ல, நீங்க எந்த சலூன் போனாலும் ப்ராடக்ட் இவ்வளவு தான், ஆனா அதுல இவ்வளோண்டு எடுத்து தான் பேசியல் பண்ணுவோம். ஓ அப்படியா? அப்படிதான் மேடம். சரி. ஹலோ, என்ன பண்றீங்க? போட்டோ எடுத்துனேன். போட்டாவா? ஏன்? ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணிக்கிட்டு 500 ரூபாய்க்கு என் வீட்ல உட்காந்து நான் பேசியல் பண்ணிப்பேன். நல்லா வந்தோனையே பேசியல் பேசியல்னு சொல்லும் போதே தெரியும்டி. என்ன
டி நகர்ல வாங்கினியா பிளாட்பாரத்துல மால்ல வாங்கினேன். மால்ல வாங்கின மூஞ்ச பார்த்தா நல்லா தெரியுது. ஒழுங்கா ஓடி போயிரு. இனிமே இந்த மாதிரியான சலூன்ல உன்னை பார்த்தா கொன்றுவேன். ஏய் போடே. வந்துட்டாளுங்க நல்லா. இருந்தாலும் உண்மையை கண்டுபிடிச்சிட்டா. அவ்வளோதான்ப்பா. ஏய் என்னப்பா பிளேடு என்ன பட்டுச்சா? நான் காட்டு. அதெல்லாம் இல்லைண்ணா, நேற்று லோடு இறக்கணா, அதாண்ணா அங்கங்க பிடிச்சிக்கிச்சு. அவ்வளோதானே விடு. சப்போமேட்ரு கிளியர் பண்ணிடலாம். அண்ணா மசாஜ் பண்ணி வேணா நீ? டேய் என்னடா நினச்சிட்டு இருக்க அண்ணனா? அண்ணன் கை பட்டுச்சுன்னா வலியெல்லாம் அப்படியே பறந்து போயிடும். உங்க அப்பா இருக்காருல்ல, முடி வெட்டுறதுக்கு வராரா இல்லையோ என்கிட்ட மசாஜ் பண்றதுக்குன்னே வருவாரு. அப்படியாண்ணா? எல்லாம் அப்படிதான். அப்படியே கை நீட்டு அப்படியே வச்சுக்க. அவள்தான். அண்ணா சூப்பரா இருக்குண்ணா. எல்லாம் அப்படிதான்ப்பா. எங்க பூச்சிக்குதுன்னு சொன்ன? அண்ணா இங்கதாண்ணா. அவள்தானா? இப்ப ஆமாண்ணா. பாரு. அப்படியே 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 அண்ணா, என்னண்ணா பண்ற? ஒண்ணும் இல்ல. அப்படியே ஒரு 2 செகண்ட்ல போயிரும் பாரு. அண்ணா என்னண்ணா பண்ற? ஒண்ணும் இல்லப்பா, சப்பமேட்ரு. அப்படியே 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 அப்படியே. என்னண்ணா? அவள்தான். மூஞ்சி எந்திரி. என்னண்ணா என்னடா வர மாட்டேங்குதுண்ணா. வரமாட்டேங்குதா? என்னடா லைட்டா அப்படியே தலை கொஞ்சம் தூக்குடா. அண்ணா வர மாட்டேங்குதுண்ணா. ஐயோ அது ஒண்ணும் இல்ல, லாக் ஆயிடுன்னு சொன்னல, அதனால தான். வீட்டுக்கு போயிட்டு அப்பாட சொல்லி சுத்தண்ணி வைக்க சொல்லி நல்லா ஊத்தினே வந்துடும். அண்ணா என்னண்ணா? பயப்படாத. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்பாவுக்கு தெரியும். அண்ணா, போ. என்னண்ணா காசு? காசெல்லாம் கூட வேணாம். நீ முதல்ல இதை சரி பண்ணிட்டு அப்புறம் வரும்போது கூட கொடு. போ. சரிண்ணா. அப்படியே போ. யார் இவன் சலூனுக்குள்ள ஒரு மாதிரியா வரான்? யார்கிட்ட கேக்குறது? ஹலோ சார். ஹாய். சொல்லுங்க சார், என்ன சர்வீஸ் வேணும்? புரியல சார். ப்ரோ என்னது ப்ரோ? உடம்பெல்லாம் வலிக்குது ப்ரோ. அதான் மசாஜ் இருக்கா? ஓ ஸ்பாவா? மசாஜ் தான் அப்படி சொல்றேன். இருக்கா? இருக்கு. எவ்வளோ? 1 ஹவருக்கு 2500 ப்ரோ. நான் 2 ஹவர்ஸ் எடுத்துக்கிறேன். 5000 ருபீஸ் கொடுத்துட்றேன். யாரும் இவ்வளோ நம்ம பார்த்துக்கிறீங்களா? ஓகே ப்ரோ. ஓகே. இந்தாங்க ப்ரோ. எங்க? உள்ள போங்க ப்ரோ. அங்கேயா? ஓகே. யாரும் உள்ள விடாதீங்க. ஓகே ப்ரோ. உள்ள போ, அப்புறம் இருக்கு உனக்கு. செம்மையா இருக்கே. எங்க இருக்காங்களோ அவங்களாம்? என்ன பல்கா இருக்கான்? பிரதர் போயிட்டு அவங்கள வர சொல்லுங்க. யார? அதான் பிரதர், மசாஜ் பண்றதுக்காக வந்திருக்கேன். போயிட்டு அவங்கள வர சொல்லுங்க. டேய் வந்து உட்கார்ற. ஒருவேளை உட்கார்ந்ததுக்கு அப்புறமே தான் வர சொல்லுவாரோ? உக்காருவான். ஏன் என்ன நின்றுகிட்டே இருக்கீங்க? போயிட்டு வர சொல்லுங்க பிரதர் அவங்கள. யாரடா? பிரதர் மசாஜ் பண்ண வந்திருக்கேன் பிரதர். போயிட்டு அந்த பொண்ணை வர சொல்லுங்க. பொண்ணெல்லாம் கிடையாது, இங்க நான் தான் மசாஜ் பண்ணுவேன். பொண்ணுங்களாம் கிடையாதா? ஃபாரின்ல இருக்க சலூன் எல்லாம் பொண்ணு தானே மசாஜ் பண்ணி விடுவாங்க. இங்க நான் தான். ஆரம்பிக்கலாமா?
என்ன ப்ரோ, ஹேர் கட்டா? ப்ரோ கலரிங் பண்ணுவீங்களா? பண்ணுவோம் ப்ரோ. என்ன கலர் பண்ணலாம்? ஃபயர் கோல்டு, ரெட்? இல்லை வேணாம் ப்ரோ. ஸ்டைலாக சைடில் ஹேர் கட்லாம் பண்ணுவீங்களா? பண்ணலாம் ப்ரோ. என்ன மாதிரின்னு சொல்லுங்கள். ஷார்ப் லைன் இல்லை வேறு எந்த மாதிரி டிசைன் எதுவும் பண்ணணுமா? இல்லை ப்ரோ, வேணாம் ப்ரோ. நீங்கள் நார்மலாகவே கட் பண்ணிவிடுங்க. ஏன், என்னாச்சு? இல்லை ப்ரோ, ஸ்டைலாக ஹேர் கட் பண்ணிவிட்டு கலரிங்லாம் அடிச்சுட்டு காலேஜ் போனால் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் புள்ளிங்க மாரி இருக்கேன்னு கலாய்ப்பாங்க. வீட்டுக்கு போனால் அம்மா பொறிக்கு மாரி இருக்கேன்னு திட்டுவாங்க. எதுக்கு நார்மலாகவே கட் பண்ணிவிடுங்க ப்ரோ. ப்ரோ நான் உனக்கு கேட்குறேன், மறைக்காமல் உண்மையை சொல்லணும். சொல்லுங்கள் ப்ரோ. உங்களுக்கு என்ன ஆகணும்னு ஆசை ப்ரோ? மாடலிங் ஆகணும்னு ஆசை ப்ரோ. ஆனால் நான்லாம் மாடலிங் சொன்னால் ஊரே சிரிக்கும் ப்ரோ. பார்த்தீங்களா, இப்போ நீங்களே சிரிக்கிறீங்க. ப்ரோ நான் அதுக்காக சிரிக்கலை. மற்றவங்கன்னு இந்த சொசைட்டியை பார்த்து பயப்படுறீங்கல்ல, அதை நினச்சி சிரித்தேன். ஏன்னா நானும் ஒரு காலத்தில் இந்த சொசைட்டியை பார்த்து பயந்தவன் தான். ஆனால் இப்போ இல்லை ப்ரோ. நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த சொசைட்டி உங்களை குறை சொல்லிட்டு தான் இருக்கும். நீங்கள் வேறு ஏதாவது ஒன்று பண்ணிட்டீங்கன்னா உடனே உங்களை கூப்பிட்டு ஒன்று பாராட்டிடாது. நீ அப்படி என்ன ப்ரோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மற்றவங்களுக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்சதானே பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதுக்கே ப்ரோ சொசைட்டியை பார்த்து பயப்படுறீங்க? நீங்கள் என்ன பண்ணாலும் ஒவ்வொரு நாளும் உங்களை ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. உங்களுக்கான அந்த ஒரு நாள் வர வரைக்கும். அப்படி ஒரு நாள் வந்ததுக்கு அப்புறமேட்டு உங்களை கை நீட்டு பார்த்து சிரித்தவங்களாம் உங்களுக்கு கை கொடுத்து பார்த்து ரசிச்சுட்டு போவாங்க ப்ரோ. இதெல்லாம் நீங்கள் ஹேர் கலரிங் பண்ணணும், ஸ்டைலாக ஹேர் கட் பண்ணணும், அதனால் எனக்கு காசு வரும், அதுக்காக நான் சொல்கிறேன்னு மட்டும் நினச்சிடாதீங்க ப்ரோ. ஏன்னா நானும் இந்த சொசைட்டியை பார்த்து பயந்தவன் தான். ஆரம்பத்தில் எனக்கு நல்ல ஸ்டைலிஷ் ஆகணும்னு ஆசை. ஆனால் என் கூட இருக்கவங்களே என்னை பார்த்து சிரித்தாங்க. ஆனால் இன்றைக்கி எவ்வளோ செலிப்ரிட்டி தெரியுங்களா என்கிட்ட டேட் வாங்கிட்டு வெயிட் பண்ணுறாங்க. நமக்கான டேவை நம்ம தான் ப்ரோ க்ரியேட் பண்ணணும். இந்த சொசைட்டியை பற்றி பயவிடாமல் எதிர்த்து நின்று பாருங்கள். ஒரு நாள் ஜெயிப்பீங்க. அன்றைக்கி புரியும் நான் சொன்னதெல்லாம். ப்ரோ நீங்கள் ஸ்டைலாகவே கட் பண்ணிவிடுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. சரித்திரம் படை நமது வழி, அதை ஒளி புது வழி பிறந்திடும். உறுதி தடை அதை உடை புது சரித்திரம் படை நமது வழி, அதை ஒளி புது வழி பிறந்திடும். உறுதி நூறாக படை நூறாக தொட்ட இடமெல்லாம் தூளாக நேராக வழி நேராக வெள்ளலாம் காலம் தூக்கட்டும் களமெல்லாம் மாறட்டும். தோளோடு தோல் சேரடா. தோல்வியினில் வேர்வைகள் கூடட்டும். வேகம் எல்லை மீறட்டும். முன்னோக்கி நீ ஓடடா. வேலையில்லா பட்டதாரி தொட்டு பார்த்தா ஷாக்காடிக்கும் வேற மாதிரி. தேங்க்ஸ் ப்ரோ. வேலையில்லா பட்டதாரி தொட்டு பார்த்தா ஷாக்காடிக்கும் வேற மாதிரி. ராஜா நாங்க நாளைய இந்திய தாங்க புரியாத சரித்திரம்.